அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களை எல்லாரையும் பார்க்கிறதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் அடிக்கடி இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நான் யோசிக்கிற ஒன்று, இவர்கள் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை வந்துடும். ரொம்ப ஓடிட்டே இருக்கிறோமா, ரொம்ப அப்படி இருக்கும் பொழுது சரி கூடவே போயிடலாமா, ஃபுல் டைம் ஊழியமா இங்கேயே இருந்துடலாமா அப்படிலாம் சில நேரத்தில் எனக்கு யோசனையாக வரும். அப்படி ஆண்டவர் உண்மையோடு உத்தமத்தோடு தேவனிடத்தில் வந்த தரிசனத்தை அடைந்து உமக்காக வாழுவேன் என்று பொருத்தனையோடு தேவன் நடத்துகிற இந்த ஊழியத்திற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருப்பதாக. தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை பெற வேண்டும் என்றால், தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கட்டவிழ்க்கப்பட்டால், பரலோகத்திலிருந்து ஒரு தரிசனத்தை தேவன் தந்தது உண்மை என்றால், அதை தூக்கி எடுப்பதற்காக யூதாக்களை தேவன் நிச்சயம் தருவார். யோசேப்பு மேல தரிசனம் இருந்தது உண்மை என்றால் நிச்சயம் யூதாக்களையும் தேவன் கொண்டு வருவார். மரியாளுக்கு தரிசனத்தை தந்தது உண்மை என்றால் நிச்சயம் அதற்குரிய எலிசபெத்தையும் ஆண்டவர் தருவார். எலிசபெத்தினுடைய வயிற்றுக்குள் இருக்கிற அந்த குழந்தை துள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாய் மரியாளின் வாழ்த்துதல் கேட்கவே தீரும். அப்படி பரலோகத்திலிருந்து வார்த்தையும் வாக்கு தத்தங்களும் தரிசனம் அனுப்பப்பட்டது உண்மை என்றால் அதற்குரிய சகல வழிகளையும் சகல ஜனங்களையும் பரலோக தேவன் கட்டவிழ்த்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி பரலோக தெய்வத்திற்கு மகிமை செலுத்தலாம். இந்த நல்ல ராத்திரியிலும் நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த 2 நாள் உலகத்தை மறந்து, தகப்பன் தாயாரை மறந்து, உறவினர்கள் எல்லாவற்றையும் மறந்து உங்க பாதத்தை நம்பி வந்த உம்முடைய ஜனங்களோடு தேவன் இந்த ராத்திரி பேசும். இவர்கள் தங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பி போவ, வேறு மனுஷனாய் திரும்பி போவாய். அங்கே தீர்க்கதரிசி கூட்டத்தின் நடுவில் நீயும் தீர்க்கதரிசியை போல தீர்க்க தரிசனம் உரைப்பாய். சவுலும் தீர்க்கதரிசி என்ற பழமொழி உண்டாகும். சவுலே நீ புறப்பட்டு போ, வேறு மனுஷனாய் ஆவாய். என்னை சந்திக்க வந்தது நிமித்தமாய், இந்த முகாமில் வந்தது நிமித்தமாய், இந்த இடத்தை விட்டு நீ திரும்பி போகும் பொழுது வேறு மனுஷனாய் போவாய் என்ற எழுதப்பட்ட வார்த்தையின் வண்ணமாய் இங்கே உரைக்கப்படுகிற வார்த்தைகள், பெற வைக்கக்கூடிய அபிஷேகங்கள், கட்டவிழ்க்கிற எல்லா கிருபைகள் இன்றைக்கு இந்த ஜனங்கள் அனுபவித்து, உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து இந்த கூடாரங்களை விட்டு வெளியே போகும் பொழுது தேசம் வீடு பட்டணம் பார்க்கட்டும் இவர்கள் வேறு மனுஷர்கள் என்று. அப்படி எனில் செய்யும் உம்முடைய நாமத்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமென். சரியாய் 1 மணி நேரம் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆகையால் 1 மணி நேரம் தான் நம்ம வார்த்தையை கேட்க போகிறோம், தியானிக்க போகிறோம், சத்தியத்தை கேட்க போகிறோம். இந்த 1 மணி நேரம் மனத்தாழ்மையோடு நான் சொல்லுகிறேன், எதிர்பார்ப்போடு அமர்ந்திருங்கள். நிச்சயம் இந்த ராத்திரி தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவர்கள் வேகமாக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15 முதற்கொண்டு 17 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். பக்கம் 457வது பக்கம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16, 17 எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, சிரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணி யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெக்கோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை சொல்லுங்க உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி
அல்லேலூயா. கவனிங்கள், இந்த வேத வார்த்தை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இந்த எலியா வானத்திலிருந்து அக்கினியை கட்டவிழ்த்து கர்த்தரே தேவன் என்று சகல ஜனங்களுக்கு முன்பதாக திருஷ்டாங்கமாய் நிரூபித்து ஒரு எழுப்புதலை தேசத்தில் காண வைத்த ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இந்த எலியா. எலிசபெத்தின் சத்தங்களை கேட்டு வனாந்திர வழியில பயணித்து சூறை செடியின் நடுவில் படுத்து, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று துக்கம் அடைந்து வேதனை அடைந்து புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து வார்த்தை இறங்கி வந்தது. எலியாவே, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பார்க்க வேண்டிய தரிசனம் வெகு தூரம், நீ அடைய வேண்டியது இன்னும் அநேகம். இவர்களை கொண்டு அல்ல, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். என்ன தெரியுமா நடக்க போகிறது? நீ சிரியாவின் நடுவில் போய் அங்கே காண்கிற அசைகேலை சிரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணி, யெகூவை இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ணி, எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி. எலியா கேட்கிறார், என்னையும் அழிக்க தேடுகிறார்களே, இந்த தேசத்தை நடத்த யார் இருக்கிறா? அடுத்த எதிர்காலத்திற்கு யார் இருக்கிறா? அடுத்த தலைமுறைக்கு யார் இருக்கிறா? எசபேலை எதிர்க்க யார் இருக்கிறா? எழுப்புதலை கொண்டு வர யார் இருக்கிறா? நானும் இல்லாம போயிட்டேன்னா என் தேசம் பாழாய் போயிடுமே. நானும் இல்லாம போயிட்டேன்னா இந்த குடும்பம் பாழாய் போயிடுமே. நானும் இல்லாம போயிட்டேன்னா அடுத்த தலைமுறையுடைய நிலைமை என்ன? ஐயோ, என் தேசம் அழியுது, தேவரீர் ஏதாகிலும் செய்யும் என்று எலியா ஜெபிக்க ஜெபிக்க எலியாவுக்கு நேராய் தேவ சத்தம் வருகிறது. நீ மாத்திரமல்ல, பாகாலுக்கு முழங்கால் படியிராத 7000 ஜனத்தை நான் வைத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன் ஸ்தானத்தில் ஓ எலிசாவை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. சொல்லுங்க, உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. சொல்லுங்க, என்னவா அபிஷேகம் பண்ணு? தீர்க்கதரிசியாய். உன் ஸ்தானத்தில் உன் அபிஷேகத்தை அவ மேல கட்டவிழ்க்க வேண்டும். இப்ப கவனிங்க, எலியாவுக்கு ஒரு சத்தம் வருகிறது, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. ஜெபத்தோடு கவனிங்கள். எலியாவுக்கு தெரியும் ஆசைகள் யார் என்று தெரியும். ஆசைகள் யார் என்றால் சிரியாவில் படை தளபதி தான் ஆசை. எலியாவுக்கு தெரியும் யெகூ யார் என்று தெரியும். யெகூதான் அந்த குதிரை, யுத்த குதிரையோடு பயணிக்கிறவன் தான் யெகூ. யெகூவை தெரியும் எலியாவுக்கு. ஆனா எலிசா யார் என்று தெரியாது. எலியாவுக்கு எலிசா யார் என்று தெரியாது. ஆண்டவர் சொல்றார், சாப்பாத்தின் குமாரனாக எலிசா, ஆபேத் மக்கேலா என்கிற ஊரை சேர்ந்தவன் எலிசா. அர்த்தம் என்ன? எலியாவுக்கு தெரியல எலிசா யார் என்று தெரியல. ஆனா எலியாவை பார்த்து தேவ சத்தம் வருகிறது, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. நான் மறுபடி சொல்லுகிறேன், கவனிங்கள். உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. வானத்தில் ஒரு சத்தம் வருகிறது, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இப்ப எலியாவுக்கு ஒரு கேள்வி வருகிறது, எனக்கு ஆசைகள் யார் என்று தெரியும், எனக்கு யெகூ யார் என்று தெரியும். யார் இந்த எலிசா? இந்த எலிசா என்பவன் யார்? இந்த எலிசாவின் எதிர்காலம் எப்பேற்பட்டது? அவன் என்னை வேலை செய்கிறவன், அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவன் பெரிய தளபதியா? அவன் பெரிய போர் வீரனா? எதிரிகளை எதிர்த்தவனா? சேனாதிபதியா? சத்துருவை ஜெயித்தவனா? யார் அந்த எலிசா? எலியா கேட்கிறார், எனக்கு யெகூவை தெரியும், அவர் யுத்த வீரன். எனக்கு ஆசைகளை தெரியும், அவன் படை தளபதி. யார் இந்த எலிசா? ஜெபத்தோடு கவனிங்கள். எலியாவுக்கு தெரியவில்லை யார் இந்த எலிசா. எலியா கேட்கிறார், எதற்கு எலிசாவை தேடி போகணும்? பரலோகத்தின் வார்த்தை வந்து சொல்லுகிறது, அவன் மேலதான் தீர்க்கதரிசன அபிஷேகம் இறங்கும், அவன் மேலதான் தேவ திட்டம் இறங்கி வரும், அவன் மேலதான் நீ சுமந்திருக்கிற மகிமையின் அபிஷேகத்தை அவன் மேலதான் நான் கட்டவிழ்க்க போகிறேன். அவனை தான் நான் தெரிந்து கொண்டேன். அவன் தான் எனக்கு வேண்டும், அவன் தான் எனக்கு வேண்டும். ஒருவேளை இந்த ராத்திரியில் இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும், எனக்கு எந்த பின்னணி இல்ல பாஸ்டர், எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு யார் என்று தெரியாது, எனக்கு எந்த பாஸ்டர் தெரியாது, நான் ஒரு சாதாரணமா இருக்கிறேன். ஆனா யெகூவை எல்லாருக்கும் தெரியும், பாடுகிறவன் எல்லாருக்கும் தெரியும், கீபோர்டு வாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் தெரியும், மேடையில வருகிறவர் எல்லாருக்கும் தெரியும். நான் சேர்ல அமர்ந்திருக்கிறேன், நான் மூளையில் அமர்ந்திருக்கிறேன், என் பேரு கூட யாருக்கு தெரியாது. ஆனா பரலோக தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அந்த எலிசாபதா எனக்கு தேவை. அல்லேலூயா.
எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கவனிங்க, இந்த எலியாவுக்கு ஒரு கேள்வி வருது. யார் இந்த எலிசா? யார் இந்த எலிசா? தேவ திட்டத்தை சுமக்கிற இந்த எலிசா யார்? இவன் தேவைகள் எப்பேற்பட்டது என்று எலியாவுக்குள்ள ஒரு விருப்பம் வருகிறது. இப்ப எலியா என்ன செய்கிறார்? எலிசாவை தேடி புறப்படுகிறார். நீங்கள் வாசிக்கலாம் அதே அதிகாரத்தில் அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்கள். யாரை கண்டால்? சத்தமா சொல்லுங்க. இப்ப கவனிங்க, நீங்க அந்த அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க மறுபடியும். முதலாவது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆசகேல். இரண்டாவது யாரு? யெகூ. மூன்றாவது தான் யாரு? இப்ப நீங்க 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசகேலின் பட்டயத்தை தப்பினவன் யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவன். அப்போ ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாரு? ஆசகேல். சொல்லுங்க யாரு? இரண்டாவது பிரெஃபரன்ஸ் யாரு? யெகூ. சொல்லுங்க யாரு? மூன்றாவது இடத்துல இருக்கிறவன் தான் யாரு? எலிசா. ஆனா எலியா பார்க்கிறார், எனக்கு யெகூவை தெரியும், ஆசைகளை தெரியும், இந்த எலிசா யார் என்று தெரியாது. இப்ப இந்த எலியா என்ன பண்ணுகிறா? நான் ஆசைகள் அப்புறம் பார்க்கிறேன், யெகூவை அப்புறம் பார்க்கிறேன். முதலாவது யார் அந்த எலிசா? யார் அந்த எலிசா? இத்தனை ஆயிரங்கள் இருக்கும் பொழுது அந்த எலிசாவை தேவன் தேடி போவதற்கு காரணம் என்ன? பாகாலுக்கு முன்பதாய் முழங்கால் படியிராத 7000 ஜனங்கள் இருக்கும் பொழுது 7000 பேர்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளாமல் சாப்பாத்தின் குமாரனை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? என்ன ரீசன்? ஆண்டவர் தேடி வருவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் கண்கள் இறங்குவதற்கு காரணம் என்ன? இத்தனை ஆயிரங்கள் இருக்கும் பொழுது ஒருவனை தேடி வருவதற்கு காரணம் என்ன? ஜெபத்தோடு கவனிங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கும் பொழுது உன்னை மாத்திரம் ஏன் இந்த செம்பட்டிக்கு கொண்டு வந்து இந்த முகாமில் அமர வைக்கிறார்? நம்மை விட பரிசுத்தவான்கள் இருந்தும், நம்மை விட திறமை உள்ளவர்கள் இருந்தும், நம்மை விட அபிஷேகத்தில் வல்லமை உள்ளவர்கள் இருந்தும், நம்மை விட பாட தெரிந்த, ஆட தெரிந்த, பிரசங்கிக்க தெரிந்த இத்தனை வல்லமையான தேவ மனிதர்கள் இருந்தும் ஏன் இந்த முகாமில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார்? ஏனென்றால் 1000 பேர்களை பார்க்கிற பார்வை வேற. இந்த ராத்திரி ஆண்டுடைய கண்கள் உன் மேல விழுந்திருக்கிறது. அவர் பார்வையில நீ விலையேற பெற்றவன். ஆகையதான் எலியாவே, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இந்த ராத்திரி ஆவியானவர் சொல்லுகிறார், அடுத்த கட்டங்கள் தலைமைத்துவத்தை ஆண்டவர் இந்த முகாமில் எழுப்புவாராக. அல்லேலூயா. இப்ப எலியாவுக்கு ஒரு கியூரியாசிட்டி வருகிறது, எலியாவுக்கு ஒரு ஏக்கம் வருகிறது. யார் அந்த எலிசா? எலியாவின் வாயில புலம்பல் வருகிறது. யார் அந்த எலிசா? தெருவில் நடக்கிறார். யார் அந்த எலிசா? ஜபாரைக்கு போகிறான். யார் அந்த எலிசா? தேவனோடு பேசுகிறான். யார் அந்த எலிசா? தெருவாய் நடந்து போகிறார். யார் அந்த எலிசா? எலிசாவை தேடி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு தான் கூகுள் மேப், அன்னைக்கு கூகுள் மேப் இல்லையே. தெருவாய் போகிறார். சாப்பாத்தின் குமாரனாக எலிசா யார்? சாப்பாத்தின் குமாரனாக எலிசா யார்? தெருவாய் நடக்கிறார். யார் அந்த எலிசா? ஆண்டவரை பார்த்தாரே, யார் அந்த எலிசா? யார் அந்த எலிசா? இந்த எலியா ஆச்சரியப்படுகிறார். தேவனை இறங்கி வராரு, தேவனை தீர்க்கதரிசனமா சொல்றாரு, தேவனை பேர் சொல்லி அழைக்கிறாரு. அது சாதாரணமான அபிஷேகம் அல்ல, தீர்க்கதரிசியின் அபிஷேகம். அந்த காலத்தில் லட்சம் பேர்ல ஒருவர் மேலதான் தீர்க்கதரிசி அபிஷேகம் வரும். தீர்க்கதரிசன பள்ளிகள் இருக்கிறது, ஆனா தலைமைத்துவம் என்பது லட்சம் பேர்ல ஒருவருக்கு மட்டும் கொடுக்கப்படும். இப்ப எலியா பார்க்கிறார், என் மேல இருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எலிசா மேல வைக்கிறார். யார் அந்த எலிசா? கேள்வி வருது, ஆசை வருகிறது, எதிர்பார்ப்பு வருகிறது. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, நீ போ, அவன் யார் என்று உனக்கு தெரியும். இத்தனை ஆயிரங்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் அவனை தேடி வந்தாலும் உனக்கே தெரியும். வேணும் என்றால் நீ போய் எலிசாவை போய் பாரு. இப்ப அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்கள். 19ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய்
எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இடம் இருக்கும் மட்டும் போய் தன் சால்வையை போட்டான். வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் தாயும் முத்தம் செய்யும் மட்டும் உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு சொன்னதை நினைத்துக்கொள் என்றார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இப்ப கவனிங்க. இப்ப எலியா தேடி போகிறார். யார் அந்த எலிசா? யார் அந்த எலிசா? எலிசா எலியா எலிசாவை பார்க்கும் பொழுது எலிசா என்ன தெரியுமா செய்தான்? 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். சொல்லுங்க, 12ஆம் ஏரை. அப்போ எலியா பார்க்கும் பொழுது எலிசா சோம்பேறியை போல் அமைதியை உட்கார்ந்தவன் அல்ல. அவன் பணக்காரனாய் இருந்தவனும், அவன் மாடுகளை வைத்திருந்தவனும், அவன் விவசாயம் செய்கிறவனுமாய் இருந்து வேலைக்காரன் அனுப்பி உழுகிறவன் அல்ல. தன் சொந்த ஏர்மாட்டை வைத்துக் கொண்டு 11 பேரும் உழுத பின்பதாய் அதற்கு பொறுமையோடு காத்திருந்து 12ஆம் ஏரை ஓட்டுவதற்காக அவன் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அர்த்தம் என்ன? ஆண்டவர் யாரை தேடுவார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு நாள் சோம்பேறிகளை தேடி வருவதில்லை, அசதி உள்ளவனை தேடி வருவது இல்லை, நாளைக்கு செய்யலாம் என்று நினைக்கிறவனை தேடி வருவதில்லை. ஆண்டவருடைய கண்கள் யார் மேல பதியும் என்றால், உற்சாகம் உள்ளவர்கள், வேலை செய்கிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், அந்த நேரத்தை உபயோகிக்கிறவர்கள் மேல் தேவனுடைய கண்கள் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ அவனை கண்ட உடனே எலியா என்ன தெரியுமா செய்யறாரு? தன் சால்வையை அவர் மேல போடுறாரு. என்ன போடுறாரு? சொல்லுங்க சத்தமா. சால்வையை போட்ட உடனே 20ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவுக்கு பிறகே. அல்லேலூயா. சால்வை போட்டவனே இவர் என்ன சொல்றாரு? கிட்ட ஓடி போய் சொல்றாரு, எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு உங்க பின்னாடி நான் ஓடி வரேன். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், எலிசா அங்க பார்த்த உடனே எலியா ஏதாவது சொன்னாரா? நீ தான் தீர்க்கதரிசி என்று சொன்னாரா? இல்ல. எனக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை வைப்பேன் என்று சொன்னாரா? இல்ல. என் மேல இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருவார் என்று சொன்னாரா? இல்ல. ஓ, அசேகேல் பட்டயத்துக்கு தப்பினவன் எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவன் எலிசா நீ கொன்று போடுவாய் என்று தீர்க்கதரிசனம் சொன்னாரா? இல்ல. எலியா எந்த தீர்க்கதரிசனம் சொல்லவில்லை. கவனிங்கள், ஜெபத்தோடு கவனிங்கள். எலியா எந்த வெளிப்படையான வார்த்தை சொல்லவில்லை, வெளிப்படையாக அழைக்கவில்லை, வெளிப்படையாய் தரிசனத்தை சொல்லவில்லை, வெளிப்படையாய் தீர்க்க தரிசனத்தை அனுப்பவில்லை. வெளிப்படையாய் நீதான் தேவனுக்கு தேவை, உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார், உன்னை கொண்டுதான் அற்புதம் நடக்கும், மரித்த பிரேதம் உன் எலும்பு கண்டு உயிரோடு எழும்பும், இந்த யோர்தானை பின்னிட்டு ஓட செய்வ, உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். நீ ஒரு சாதாரணமானவனை இருக்கிறவனா இருந்தாலும் உன்னை கொண்டு காலியான பாத்திரங்கள் எல்லாம் அந்த எண்ணெயால நிரம்பும், உன்னை கொண்டு மரித்த பிரேதங்களை கர்த்தர் எழுப்புவார் என்று பிரதியட்சமாய் எலியா எலிசாவோடு சொல்லவில்லை. ஒரே ஒரு சின்ன அடையாளம், ஒரு சால்வை போட்ட மாத்திரத்தில் அதற்கு எலியா சொல்லுகிறான். அவன் பின்னே ஓடி வந்து சொல்லுகிறான், என் மேல நீ சால்வை போட்டது ஏதோ ஒரு தொடுதல். நான் சொல்றேன், எங்க அப்பா அம்மா வீடு சொத்து சுகம் ஏர்மாடி எல்லாவற்றையும் விட்டு நான் உன் பின்னாடி வந்துடுறேன். அல்லேலூயா. கவனிங்க, எலிசாவுடைய கேரக்டர் என்ன தெரியுமா? எலிசாவுடைய குணம் என்ன தெரியுமா? பிரதியட்சமாய் வெளிப்பாடுகள் வராம இருந்தாலும் ஒரு சின்ன வெளிப்பாடு வந்தா அந்த சின்ன வெளிப்பாடை அசதியை தூக்கி எறியாமல், சின்ன தொடுதல் வரும்போது அசதியை தூக்கி எறியாமல், அந்த சின்ன தொடுதலுக்காக அவன் எடுத்த முயற்சிகள் பெரியது. சின்ன தொடுதல் தான் சகோதரி, ஒரு சின்ன தொடுதல் தான் சகோதரா, தம்பி, சின்ன தொடுதல் தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்சதா ஊழியத்துக்கு வருவேன், ஆண்டவர் கிருபை தந்ததா ஊழியத்துக்கு வருவேன், ஆண்டவர் பணம் தந்ததா ஊழியத்துக்கு வருவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எலியா எலிசா என்கிறவன் யார் தெரியுமா? எனக்கு பிரதியட்சமாய் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, பிரதியட்சமாய் தேவன் இடைப்படாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன தொடுதல் வந்தா போதும், ஒரு சின்ன சொப்பனை வந்தா போதும், ஒரு சின்ன பிரச்சனை வெளிப்பட்டா போதும், திடீர் என்று ஒரு சொப்பனம் எனக்குள் வந்துட்டா அந்த சொப்பனத்தை சாதாரணமா நினைக்க மாட்டேன், அந்த சொப்பனத்திற்காக உபவாசம் இருக்கிற இந்த எலிசா என்கிறவன் யார் தெரியுமா? சின்ன தொடுதல், ஆனால் அவன் செலுத்தின விலைக்கரையம் பெரியது.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேசத்தை அசைக்கிற தலைவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்ப வேண்டும் என்று யாராவது ஏங்குறீங்களா? எலியாவை போல ஊழியம் செய்யணும், எலிசாவை போல ஊழியம் செய்யணும், இந்த தேசத்தை அசைக்கணும், எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கணும் என்று இங்க எல்லாருக்குள்ள ஏக்கம் இருக்கிறது. ஆனா இந்த ஏக்கம் நிறைவேறுவதற்கு என்ன தகுதி? இந்த எலிசாவுக்கு பிரதியட்சமான அழைப்பு வராதிருக்கும் பொழுது, பிரதியட்சமானதை தேவன் சொல்ல இருக்கும் பொழுது, ஒரு சின்ன தொடுதல், ஒரு சின்ன சால்வை, அவன் சொல்றான், எங்க அப்பா அம்மா விட்டுட்டு நான் ஓடி வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிக்கிறோமா இன்னைக்கு? ஒரு சின்ன தொடுதல் சகோதரி, ஒரு சின்ன தொடுதல். ஆண்டவர் திடீரென்று நமக்கு ஒரு சொப்பனை தராரா? இது ஏன் தரார்? இந்த சொப்பனை எதுக்கு ஆண்டவர் எனக்கு தர வேண்டும்? இந்த சின்ன சொப்பனத்திற்கு நான் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். யாராவது ஜெபிக்க முடியுமா? ஒரு சின்ன தொடுதல், ஒரு சின்ன தொடுதல். இன்றைக்கு இந்த தேவ மனிதன் மூலமாய் கர்த்தர் என் கூட பேசுறாரு. இவ கர்த்தர் என் கூட ஏதோ ஒன்று பேச விரும்புறாரு. இந்த முகாமை விட்டு நான் வெளியே போனா கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன். ஏன்னா கர்த்தர் இந்த இவரோட பேசிருக்கா. ஒரு சின்ன தொடுதலுக்கு நாம் செலுத்துகிற விலைக்கிரயம் ஏற்பட்டது. ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன வெளிப்பாடுகளுக்கு நம்மால விலைக்கிரயம் செய்ய முடியுமா? ஒரு சின்ன வார்த்தை வரும் பொழுது நம்மால விலைக்கிரயங்கள் செய்ய முடியுமா? ஆனா எலிசா என்கிறவன் சின்ன விலைக்கிரயங்களை அவன் இழந்தது பெரியது, அவன் விட்டு வந்தது பெரியது. பெற்ற தகப்பன் தாயை விட்டு வருகிறவன், எல்லாவற்றை விட்டு ஓடி வருகிறவன். அவன் சொல்றான், எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்னாடி ஓடி வந்துடுற. சால்வை வந்த மாத்திரத்தில் எலிசாவுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, ஏதோ ஒன்றை தேவன் என் மேல தொட்டாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல, எப்பேற்பட்டது என்று எனக்கு தெரியல. ஆனா தேவன் என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறார் என்று அறிந்தவன் எல்லாவற்றையும் விட்டு தேவன் பின்பதாய் ஓடி வந்தான். அப்போ இந்த ஆவிக்குரிய ஜீவி என்பது சாதாரணமானதல்ல. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் கவனிக்கிறது. அல்லேலூயா. நமக்கு நம்ம மேல் வைக்கிற அபிஷேகத்திற்கு மாத்திரம் வேல்யூ இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய நல்ல குணங்களையும் தேவன் பார்க்கிறார். என்ன செய்ய போற? ஒரு சின்ன தொடுதல், ஒரு சின்ன தொடுதல், ஒரு சின்ன சண்டே கிளாஸ் ஊழியம், அதற்கு எவ்வளவு விலைக்கிரயம் செய்ய போறோம்? சின்ன வாலிப கூட்டம், அதற்கு எவ்வளவு விலைக்கிரயம் செய்ய போறோம்? சின்ன ஒரு வெளிப்பாடு வந்த உடனே அதற்கு எவ்வளவு விலைக்கிரயம் செய்ய போறோம்? தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் இடைப்பட்டா அதற்கு என்ன விலைக்கிரயம் செய்ய போறோம்? இந்த எலியா என்கிற எலிசா என்கிறவன் சின்ன சின்ன தொடுதலுக்கும் தன் வாழ்க்கையில் அதை பெரிதாய் நினைத்து சொல்லுகிறார். இது மற்றவனுக்கு சின்ன சால்வையா இருக்கலாம், ஆனா எனக்கு இது தேவனிடத்தில் வந்தது. மற்றவருக்கு இந்த வார்த்தை சாதாரணமாய் இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தை எனக்கு விலையேற பெற்றது. மற்றவனுக்கு இந்த முகம் சாதாரணமாய் இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த முகம் விலையேற பெற்றது. மற்றவருக்கு அதிகாலை ஜெபம் சாதாரணமாய் இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த அதிகாலை ஜெபம் விலையேற பெற்றது. மற்றவர்களுக்கு என் டைம் வாரியர் சாதாரணமாய் இருக்கலாம், ஆனா எனக்கு அது விலையேற பெற்றது. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி வாயை திறந்து ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கலாமா? ஒரு சின்ன தொடுதல், சின்ன தொடுதல். நான் விலைக்கரை அதிகமாய் செய்யணும் என்று ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ணை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை முறை தேவன் பேசியிருப்பாரு தெரியுமா? எத்தனை முறை தேவன் சின்ன சின்ன தொடுதல் மூலமா பேசினாரு தெரியுமா? ஆனா அதை எல்லாம் சாதாரணமாய் விட்டபடியால் இன்னைக்கு தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாம போச்சு. சகோதரா, ஒரு நிமிடம் கண்களை மூடி வாய திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை முறை சால்வ வந்துட்டு, எத்தனை முறை தேவன் தெளிவாய் நம்மோடு கூட பேசினார், எத்தனை முறை தேவ சத்தம் நமக்கு நேராய் வந்தது. பிரதியட்சமாய் வந்த நேரத்திலேயே நம்ம விடலையே. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி வாய திறந்து என் கூட நீங்க ஏதோ ஒன்று பேச விரும்புகிறீர், என் கூட நீர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறீர், என்னோடு கூட நீங்க பேசும் என்று யார் ஜெபிக்க முடியும்? ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து வாயை திறந்து எனக்குள் இருக்கிற சோம்பல் மாறட்டும், எனக்குள் இருக்கிற அசதிகள் மாறட்டும், எனக்குள் இருக்கிற நிர்விசாரணங்கள் மாறட்டும் என்று ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்கலாமா? எத்தனை ராத்திரி தட்டி எழுப்பினார் தெரியுமா? எத்தனை ராத்திரி ஜெபி 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 என்று உன்னை தட்டி எழுப்பினார் தெரியுமா? ஆனா அந்த சோம்பல் அவர் தட்டி
தட்டி எழுப்புவதை அசதியாய் பார்க்க தொடங்கிவிட்டது. எல்லாரும் வாய திறந்து வாய திறந்து வாய திறந்து எத்தனை முறை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு நீதான் வரணும், இதுக்கு நீதான் செய்யணும், இதை உன் கையில தான் ஒப்பு கொடுக்கிற, இது நீதான் எழுதணும், இது உன்னை கொண்டுதான் எழுத வைப்ப, எத்தனை முறை சொன்னாரு தெரியுமா? ஆனா அதெல்லாம் சாதாரண இட போட்டமா, கொஞ்சம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆனா எலிசா என்கிறவன் சின்ன தொடுதலை கூட அற்பமாய் எண்ணாமல் சின்ன தொடுதலுக்காக தகப்பனையும் தாயும் விட்டு விட்டு தேவ பின்பதாய் வந்தவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சில நேரத்துல நமக்கு காது கேட்காம இருக்கு. அல்லேலூயா. புரியும்படியா வேகமாய் சொல்லுகிறேன், வாசிக்கலாம். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்தை வாசிக்கலாம். 17:4-5. எதற்கு கட்டளையிடுவேன் சொல்லுங்க, எதற்கு கட்டளையிடுவேன்? அடுத்த 6ஆம் வசனத்தை வாசிங்கள். அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, கவனிங்கள். எலியாவுக்கு நேராய் தேவ சத்தம் வருகிறது. எனக்காகவே வாழ்ந்த உன் வாழ்க்கையில நான் ஒன்று செய்ய போகிறேன். உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு என்னவா? சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னவா? கட்டளை இடுவேன் என்றால் என்ன அர்த்தம்? உன்கிட்ட பேசி முடிச்ச உடனே நான் யார் அனுப்புறேன்? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட பேசுறேன், அப்புறம் யார்கிட்ட பேசுறேன்? இப்போ என்ன நடக்குது? காகம் என்று தேவன் சொன்ன உடனே ஆயிரக்கணக்கான காகங்கள் பறந்து வந்திருக்கலாம். நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், எலியாவை சந்திக்க நான் போறேன், அப்பங்களை தர நான் போறேன், இறைச்சியை தர நான் போறேன், ஒவ்வொரு நாளும் நானே போறேன். ஆயிரக்கணக்கான காகங்கள் பறந்து 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 எலியா எங்க இருக்கிறானோ எலியாவை தேடி காகம் வந்தது. நம்ம ஊரு காக்கா பாட்டி வடை சுட்டா எடுத்துட்டு போயிடும். ஆனா தேவன் தருகிற காக்கா சுட்ட வடையோ அப்பத்தையோ இறைச்சியோ எடுத்து போய் கொடுக்கவும் தேவனால முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாம சொல்ல முடியும்? கவனிங்க, கட்டளை இடுவேன் என்ற உடனே எங்கேயோ இருக்கிற காகம் நேரா யாரை தேடி வந்தது? சொல்லுங்க, யாரை தேடி வந்தது? கட்டளை இடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னவா? கட்டளை இடுவேன் என்ற உடனே எலியாவை தேடி காகங்கள் வந்தது. எலியாவை தேடி. இப்ப அந்த அடுத்த வசனத்தை நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசிங்கள் வேகமாய். விதவைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னவா? கட்டளை. அங்க காகத்தை பார்த்து என்ன சொன்னாரு? கட்டளை இடுவேன். இங்க என்ன சொல்றாரு? உன்னை பராமரிக்க விதவைக்கு. சத்தமா சொல்லுங்க, விதவைக்கு கட்டளை இட்டேன்றா என்ன அர்த்தம்? எலியா உன் கூட பேசுறதுக்கு முன்னாடி நான் விதவைக்கு கட்டளையிட்டு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை பராமரிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே கட்டளை இட்டேன். சொல்லுங்க, ஏற்கனவே. இப்ப எலியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருனே தெரியாத காக்காவே கட்டளை இடுவேன் என்று சொன்ன பொழுது பறந்து பறந்து இரவும் பகலும் அப்பமும் இறைச்சி தந்த உடனே இப்ப எலியாவுக்கு பெரிய சந்தோஷம். கட்டளை இடுவேன் என்ற பொழுது காகமே வந்தது. அப்ப கட்டளை இட்டார் என்றால் நிச்சயம் என்னை தேடி சாரிபாத்து விதவை வருவா, என்னை அழகா அணைத்து கொண்டு போவா, எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்லுவா, என் கையை பிடிப்பா, என்னை வீட்டுக்குள்ள கொண்டு போவா, என்னை சோஃபால உட்கார வைப்பா, ஒரு டேபிள் போடுவா, எனக்கு அப்பத்தை தருவா என்று பெரிய கனவோடு இப்ப எலியா நேரா எழுந்து சாரிபாத்துக்கு நடக்கிறா. சாரிபாத்துக்கு நடந்த உடனே அந்த விதவை காணுகிறா. இப்ப எலியாவுக்கு சந்தோஷம். ஆண்டவர் சாரிபாத்து கொண்டு போயிட்டார். அதோ அந்த விதவை தான் எலியாவுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப எலியா கிட்ட போறா. சாரிபாத்து முன்னாடியே நடக்கிறா. சாரிபாத்து விதவை பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிட்டா. பார்த்தும் இப்ப எலியாவுக்கு பார்க்கறான், என்னடா இது, காக்காவே தேடி வந்தது, இது என்ன பார்க்க மாட்டானது அப்படின்னு பார்த்திருக்கலாம். இவர் வெக்கத்தை விட்டு அந்த அம்மா பக்கத்துல போய், அம்மா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்மா திரும்பி பார்த்து, பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு திரும்பிட்டா. இப்ப
இப்ப இந்த எலியாவுக்கு புரியல, என்ன ஆண்டவரே, கட்டளையிடுவென்ற காக்காவே என்ன தேடி வந்து என்ன வேணும், காலையில வேணுமா, மத்தியானம் வேணுமா, மாலையில வேணுமா, அப்பா வேணுமா, சிக்கன் 65 வேண்டுமா, உனக்கு ஒருவேளை என்ன வேணும், என்ன வேணும், அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருவேன் என்று தேடி தேடி காக்கா தரும் பொழுது, இப்ப எலியா அந்த சாரிபத்து விதை காணும் பொழுது எதுவுமே தரலையே. இவர் வெக்கத்தை விட்டு கேட்கிறார், அம்மா கொஞ்சம் எனக்கு குடிக்க. இவ பார்க்கிறா, இந்த பாஸ்டருக்கு என்ன ஏற்கனவே பஞ்ச காலம், இதுல போய் இவர் தண்ணி கேட்கிறாரு பாரு, சரி இருப்போ அப்படின்னு காலை வச்சா இவர் மறுபடியும் வெக்கத்தை விட்டு கேட்கிறாரு, கொஞ்சம் அப்பமும் தரீங்களா? இந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் கர்த்தரும் கூட இருக்கிறாரா இல்லையா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு 2 வெறுக பிறக்கிற இந்த நேரத்தில் வந்து காணிக்க கொடு, இந்த நேரத்தில் வந்து அப்பத்தை கொடு, இந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணு, ஏன் பாஸ்டர் இப்படி இருக்கிறீங்க, வெளியில போங்க பாஸ்டர் அப்படின்னு இருக்கலாம். அல்லேலூயா. இவர் வெக்கத்தை விட்டு கேட்கிறாரு, கொஞ்சம் அப்பம் தரீங்களா? இப்ப கவனிங்க, காகத்திற்கு கட்டளையிட்ட பொழுது காகத்துடைய காதுகள் திறந்தபடியால் காகங்கள் பறந்து பறந்து எலியாவை போஷித்தது. ஆனால் இந்த சாரிபத்து விதவைக்கு தேவன் ஏற்கனவே கட்டளையிட்டார். கட்டளையிட்ட நேரத்திலேயும் இந்த சாரிபத்துக்கு தெரியல இவர்தான் எலியா என்று தெரியல, இவர்தான் கர்த்தர் அனுப்பினார் என்று தெரியல, இவரை ஏன் வீட்டுக்கு அனுப்பினார் என்று தெரியல. கவனிங்கள், ஆண்டவர் சொல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஏ சாரிபத்து விதவையே, உன்னை தேடி எலியா வருவார், உன்னை தேடி எலியா வருவார். காகங்களுக்கு கட்டளையிட்டது போல் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் பஞ்சம் மாறணுமா, உன்னை ஆசீர்வதிக்கணுமா, இந்த எலியாவை ஏற்றுக்கொள் என்று இந்த சாரிபத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆனா கட்டளையிட இட உலகத்தின் நெருக்கங்கள், உலகத்தின் பாடுகள், வனாந்திரங்கள், பசி, பட்டினி, பஞ்சங்கள், பணமில்லை, சாப்பாடில்லை, வறட்சிகள், இதெல்லாம் காண காண உலக சத்தத்தை கேட்டவள் தேவ சத்தத்தை கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்றார் எலியா வருவார், ஆனா இவளுக்கு எலியா யார் என்று தெரியல. ஆண்டவர் சொல்வார் எலியா வீட்டுக்கு வருவா, ஆனா இவள் வீட்டுக்கு வரக்கூடாது எலியா. ஆண்டவர் சொல்றாரு எலியாவுக்கு நீ அப்பம் தர வேண்டும், ஆனா இவள் சொல்ற நான் எலியாக்கு அப்பம் தருவது இல்லை, எலியாவை வீட்டுக்குள்ள சேர்க்கணும். இவ சொல்ற எலியா என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கவனிங்க. காகம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறது, காகம் ஆண்டவருடைய கண்ணை பார்க்கிறது, ஆண்டவரை தரிசிக்கிறது. ஆனால் தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற இந்த சாரிபத்தின் விதவைக்கு ஆண்டவர் எத்தனையோ முறைய பேசியும் அவ காதுகள் கேட்கவில்லை, எத்தனையோ முறைய தேவன் தரிசனமாகியும் அவ கண்கள் தெளிவடையவில்லை. இப்ப நம்ம சொல்றோம் ஆண்டவர் என் கூட பேசலையே, ஆண்டவர் என் கூட பேசலையே. யார் சொன்னது? நீதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார், உன் காது கேட்கப்படவில்லை. நீதான் சண்டே ஸ்கூல்ல நடத்தணும் என்று ஒவ்வொரு முறை பேசினார், உன் காது தான் கேட்கவில்லை. நீ கிராமங்களுக்கு போகணும் என்று பேசினார், அதிகாலையில எழ வேண்டும் என்று பேசினார், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்று பேசினார். ஆனா இப்ப நீ சொல்ற என் காது கேட்கல, என் காது கேட்கல, என் காது கேட்கல. ஆகையால் என்ன நடக்கிறது? தரிசனம் உள்ளவன் போராடுகிறான், தரிசனம் உள்ளவன் போராடுகிறார். நான் இப்படி சொல்ல ஆசைப்படுகிறேன், இவர் தரிசனம் உள்ளவர். ஏன் போராடி கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் சில பேருடைய காதுகள் கேட்காதபடியால் தரிசனம் உள்ளவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தான் அனுப்பினார், ஆண்டவர் தான் கொண்டு வந்தார், இந்த இடத்துக்கு ஆண்டவர் தான் கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா கொண்டு வந்தார்? உன் பஞ்சம் மாறும், என்னை ஏற்றுக்கொண்ட உன் பஞ்சம் மாறும், என்னை ஏற்றுக்கொண்ட உன் குடும்ப வறுமை மாறும். என்னை கர்த்தர் தான் அனுப்பினார். இந்த செம்பட்டிக்கு அனுப்பினது கர்த்தர், திருநெல்வேலிக்கு அனுப்பினது கர்த்தர், ஆலங்குளத்துக்கு அனுப்பினது கர்த்தர், சுரண்டைக்கு அனுப்பினது கர்த்தர், ஒவ்வொரு கிராமத்துக்குள் அனுப்பினது கர்த்தர். ஆனா அனுப்பப்படும் போது எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் உன்னை அனுப்பல, என் காது கேட்கல, என் காது கேட்கல, என் காது கேட்கல. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண மூடி வாய திறந்து, சில பேருக்கு காது கேளாம இருக்குது, சில பேருக்கு காது கேளாம இருக்கிறது. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண மூடி, ஒரு நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் வாய திறந்து ஜெபிங்க பார்க்கலாம், எல்லாரும் கண்ண மூடி ஜெபிங்க பார்க்கலாம். எத்தனை முறை பேசினார் தெரியுமா? எத்தனை முறை இடைப்பட்டார் தெரியுமா? இன்னும் காது கேட்கல, இன்னும் காது கேட்கல. இந்த ஊழியத்தை நீதான் செய்யணும், இந்த கிராமத்தை நீதான் சந்திக்கணும். ஓ தூங்காத, எழுந்து ஜெபம் பண்ணு. எத்தனை முறை பேசினார் தெரியுமா? இன்னும் சில பேருடைய காதுகள் கேளாம இருக்கு. நம் தைரியமாய் சொல்றோம், தேவன் என்னோடு பேசவில்லை.
எத்தனை முறை பேசினார் தெரியுமா? உன் காது தான் கேட்கல. எத்தனை முறை உன் ஜபரைக்கு வந்தார் தெரியுமா? உன் கண்ணு தான் பார்க்கல. எத்தனை முறை பிரசங்கம் பண்ணும் பொழுது ஊழியக்காரனை மறைத்து கர்த்தர் பேசினார், உன் காது கேட்காம போச்சுல்ல. மனுஷ சத்தத்தை கேட்டு கேட்டு ஏன் சத்தம் உனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? மனுஷ சத்தத்தை கேட்டு கேட்டு வறட்சியை பார்த்து பார்த்து செழிப்பில்லாத இடத்துல போய் போய் விறகு பொறுக்கி பொறுக்கி அந்த அப்பங்கள் நானும் என் பிள்ளை சாப்பிட்டு செத்து போடும், சாப்பிட்டு செத்து போடும். இந்த வறட்சி உன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம போச்சுல்ல. உன் பிள்ளையுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம போச்சுல்ல. கண்ணை மூடி ஒரு நிமிடம் வாயை திறந்து எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இந்த ராத்திரி கர்த்தர் சில பேரோட பிரதியட்சமாய் தேவன் பேசுகிறார். உன் குடும்ப சூழ்நிலை கண்டு ஆண்டவருடைய சத்தத்தை நீ வேண்டும் என்றே கேட்காம போயிட்டல்ல. உன் பிள்ளைகளுடைய நிலைமை கண்டு, உன் கணவனை கண்டு, உன் எதிர்காலத்தை கண்டு, பணக்குறைவுகளை கண்டு, உன்னுடைய வேதனை கண்டு, சரீர பலவீனத்தை கண்டு எத்தனையோ முறையோ பேச வந்த அவருடைய சத்தத்தை உன் காது கேட்கலையா? உன் காது கேட்கலையா? எவ்வளவு நாள் ஊழியர் போராடி கொண்டிருக்கிறார், எவ்வளவு நாள் எலியா போராடி கொண்டிருக்கிறார். என்னை அனுப்பினது கர்த்தர், என்னை அனுப்பினது கர்த்தர். சாரிபத்து விதவையே, என்னை அனுப்பினது கர்த்தர். இவ சொல்றா, இல்ல கர்த்தருடைய அனுப்பல, என்னோடு தேவன் பேசவில்லை, என்னோடு தேவன் பேசலையே. இன்னைக்கு எல்லாரும் சொல்ற, ஆண்டவர் பேச மாட்டான்றாரு பாஸ்டர், ஆண்டவர் பேசல பிரதர். வேதத்தை திறக்கும் பொழுது எவ்வளவு முறை பேசினாரு தெரியுமா? மெல்லிய சத்தத்தோடு எவ்வளவு முறை பேசினாரு தெரியுமா? எத்தனை மனிதனை காண்பித்தார் தெரியுமா? இவருக்காக நீ ஜெபி, இந்த குடும்பத்திற்காக நீ ஜெபி, இந்த கிராமத்திற்காக நீ ஜெபி, திறப்புல நில்லு, இந்த கூட்டத்தை நடத்து, இந்த ஊழியனை கொண்டு வா, இங்க பெரிய காரியத்தை நான் செய்ய போறேன். எத்தனை முறை பேசியோ சில பேருக்கு காது கேட்காம இருக்குல்ல. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என் காது கேட்கட்டும் என்று சொல்லுங்கள, என் காது கேட்கட்டும் என்று சொல்லுங்கள. யாரும் கண்ணை தந்து வேடிக்கை பார்க்காதீங்க, எல்லாரும் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. காலேஜ் படிக்கும் பொழுது இவனுக்கு இயேசு பத்தி சொல்லு எத்தனை முறை சொன்னாரு தெரியுமா? ஆனா உன் காது கேட்கல சகோதரி, தங்கச்சியும் காது கேட்கல. நீ வேலைக்கு போகும் பொழுது எத்தனை முறை பேசினார் தெரியுமா? ஆனா இன்னும் காது கேட்கல. நம்ம தைரியமா சொல்றோம், ஏசப்பா என் கூட பேசல பிரதர், ஏசப்பா என் கூட பேசல பிரதர். எத்தனை முறை பேசினார், இன்னும் காது கேட்கலையா? ஜெபிங்கல ஜெபிங்கல, என் காது கேட்கட்டும் என்று சொல்லுங்கல. யோனா காது கேட்கல, ஆனா மீனு காது கேட்டது. யோனா காது கேட்கல, முசு கொண்ட செடிக்கு கேக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காது கேட்கல, ஆனா தவளைகளுக்கும் பேன்களுக்கும் காது கேக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பார்க்கிறார், மிருக ஜீவனுக்கெல்லாம் காது கேட்குது, என் மகளுக்கு காது கேட்கலையே, என் மகனுக்கு காது கேட்கலையே. என் மகனுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி என் மகனுக்காகவே நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் மகளுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பொறுப்பு வச்சிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன் தெரியுமா? இன்னும் காது கேட்காம போது. காது கேட்கலன்னா தரிசன தாமதமாக சாரிபத்து விதவையே, காது கேட்கலன்னா நீ அதிகமாய் போராடி கொண்டுதான் இருப்ப. ஆனா காது கேட்டுச்சுன்னா எளிதாய் தேவ திட்டம், எளிதாய் தேவ திட்டம். இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க, இப்ப கேளுங்க. என் காது கேட்கட்டும், என் காது கேட்கட்டும், என் காது திறக்கட்டும். சில பேர் மேல பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்கி வருகிறதை பார்க்கிற. யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. என் காது கேட்கட்டும். காதை திறக்கிறார், உன் காதை கத்த திறக்கிறார். கேளு கேளு கேளு, என் காது திறக்கட்டும் என்று கேளு. எத்தனை முறை பேசி என் காது திறக்கலையே.
கேளு 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 கேளு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் காது திறக்கிறது இந்த ராத்திரி, உங்க காது திறக்கிறது இந்த ராத்திரி. எத்தனை முறை பேசியோ இதோ தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு காது திறக்கிறது. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வாயை திறந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை முறையிடுங்க. என் காது கேட்கட்டும், என் காது கேட்கட்டும், என் காது கேட்கட்டும், என் காது கேட்கட்டும், என் காது கேட்கட்டும். எவ்வளவு பெரிய தேவன் என்னோடு பேசுறாரு, என் காது கேட்கட்டும், என் காது கேட்கட்டும் என்று சொல்லுங்க. எத்தனை நாள் மனித சத்தத்தையே கேட்டு ஓடுவேன். என் சத்தத்தை கொஞ்சம் கேளு மகனே, என் சத்தத்தை கொஞ்சம் கேட்டு தான் பாரு, என் சத்தத்தை கொஞ்சம் கேட்டு தான் பாரு, என் சத்தத்திற்காக கொஞ்சம் உன்னை விட்டு கொடுத்து தான் பாரு. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. எத்தனை நாள் மனித சத்தங்களை கேட்பேன், உங்க சத்தத்தை நான் கேட்கணும் ஏசப்பா. எத்தனை நாள் மனிதனையே பார்ப்பேன், உங்களை நான் பார்க்கணும் ஏசப்பா. எத்தனை நாள் வறட்சியை பார்ப்பேன், எத்தனை நாள் அப்பம் இல்லை என்று பார்ப்பேன், எத்தனை நாள் விறக பொறுக்கி கொண்டிருப்ப. எனக்கு எலியாவை அனுப்பினது நோக்கத்தை நான் பார்க்கணுமே. என் கண்ணை திறங்க ஏசப்பா, என் காதை திறங்க ஏசப்பா. கேளு 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 கேளு. இந்த ராத்திரியில ஏதோ ஒன்றை பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தின் நடுவில் செய்வதை என் ஆவில நான் உணர்கிறேன். சில பேருடைய காதுகள் திறக்கிறது, சில பேருடைய காதுகள் திறக்கிறது, உணர்வுகள் திரும்புகிறது, உணர்வுகள் திரும்புகிறது. பரலோகம் நினைக்கிறதை செய்கிற கூட்டத்தை ஆண்டவர் எழுப்புகிறார். தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் நினைக்கிறதெல்லாம் இவன் செய்கிறான். இப்படிப்பட்ட வரத்தை கேளு, இப்பேற்பட்ட கிருபைகளை கேளு. அவர் நினைச்சா நான் செய்றேன், அவர் நினைக்கிறதை நான் செய்றேன். ஒரு கிருபை 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 நினைக்கிறதை செய்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிக்கிறார். ரபகபடலதியா, விடாத 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 விடாத. கொஞ்ச நேரம் நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து கைகளை தட்டி பரலோக தெய்வத்தை எல்லாரும் சோதரம் பண்ணலாமா? அவர் நினைக்கிறதை செய்கிற ஒரு தாவீதுகளை இந்த முகாமில் தேவன் எழுப்புகிறார். நினைக்கிறதை செய்கிற, நினைக்கிறதை செய்கிற, நினைக்கிறதை செய்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு தலைமுறையை தேவன் எழுப்புவாராக. ஒரு அபகபடல துரலபலதியா மோசையை சீனாய் மலை மேலே கொண்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்தை இத்தனை அடிக்கு நீ ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னார். வேதம் உரைக்கிறது, இதை அறியாத ஒரு கூட்டங்கள் எழும்பினது. கர்த்தர் யாருடைய ஆவியை ஏவினாரோ மோசே கண்ட தரிசனத்தின்படியே ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபித்தார்கள். நினைக்கிறது நினைக்கிறது. அவர் நினைக்கிறதை செய்கிறவன் யார்? அவர் நினைக்கிறதை செய்கிறவன் யார்? காது திறக்கிறது, காது திறக்கிறது. கேளுங்கள கேளுங்கள. தகப்பன் முகத்தை பாராத புத்திரன் உண்டோ? தகப்பன் சத்தத்தை கேளாத பிள்ளைகள் உண்டோ? உலக தகப்பன் முகத்தை பார்க்கிறவன் ஒரு சாதாரண பிள்ளையே தகப்பன் முகத்தை பார்க்கிறான். ஒரு சாதாரண பிள்ளையே தகப்பனுடைய சத்தத்தை கேட்கிறான். இன்னும் கேட்காம இருக்கிறோமே. என் பாடுகளை மறக்கிற, என் கவலைகளை மறக்கிற, வறட்சிகளை மறக்கிற, அப்பம் இல்லாததை மறக்கிற, தண்ணீர் இல்லாததை மறக்கிற, விறகு பொறுக்கிறதை மறக்கிற. எலியாவை அனுப்பின தேவன் அந்த சத்தத்தை நான் கேட்பேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராக இருக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரம் வாயை திறந்து ரோமன சந்தோடனமா அந்தரணமா ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு
முடியுமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே உறைவிடமே ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு. அல்லேலூயா. கவனிங்கள், உலக சத்தத்தை அதிகமாய் கேட்கிறபடியால், உலகத்தின் பாடுகளை அதிகமாய் கண்டு அதை முக்கியத்துவப்படுத்துகிறபடியால், எனக்கு அப்பம் இல்லையே, எனக்கு விறகில்லையே, என் பிள்ளை சாகரனே, இது என்னால் பார்க்க முடியாதே, ஐயோ பஞ்சம் வந்து விட்டது, ஐயோ ஆபத்து வந்து விட்டது, ஐயோ வேதனை வந்து விட்டது, ஐயோ என் வேலை என்னை விட்டு போயிற்று, ஐயோ நான் அரியர் விழுந்துட்டு, ஐயோ இது நடந்து விட்டது, ஐயோ இது ஆயிடுச்சு என்று இந்த சாரிபத்து உலகத்தை அதிகமாய் முக்கியப்படுத்தினபடியால் பரலோக சத்தத்தை கேட்பதை மறந்து விட்டா, பரலோக தரிசனத்தை காண்பதை மறந்து விட்டா. இந்த ராத்திரி பரலோக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், யாருடைய காதுகள் கேட்கப்படுகிறது, யாருடைய காதெல்லாம் திறக்கப்படுகிறதோ, நிச்சயம் நான் சொல்லுகிறேன், இனி தரிசனம் உள்ளவன் போராட தேவையில்லை. காது திறந்தா தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். காது திறந்த உடனே இந்த எலியா இந்த சாரிபத்து வீட்டுக்குள்ள வந்த உடனே வேதம் உரைக்கிறது, பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த இடத்தில் அப்பமும் அந்த திராட்சரசமும் தண்ணீரும் எண்ணெயோ வற்றாதபடிக்கு நிறைவானதை தேவன் கட்டவிழ்த்தார். இன்றைக்கு நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், எப்போ காது திறக்குதோ அன்னைக்கு என் வறட்சி மாறும், எப்போ காது திறக்கிறதோ என் குறைவுகள் நிறைவாகும், எப்போ காது திறக்கிறதோ அன்றைக்கு எனக்கு தேவையான மன்னா வரும், எனக்கு தேவையான மகிமை வரும், எனக்கு தேவையான ஆசீர்வாதம் வரும். விறக பொறுக்கிறது நிறுத்துரு, அப்ப இல்லை என்று புலம்புவது நிறுத்துரு, காது திறக்கணும் என்று கேட்டுப்பார், வர வேண்டிய எல்லாமே வந்து மகிமைப்படும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, ஜெபத்தோடு கவனிங்கள். இப்படி எலிசா ஒரு சின்ன தொடுதல் தான். உலக மனிதனுக்கு காது கேட்கல, ஆனா எலிசாவுக்கு காது கேட்குது. இந்த சால்வை ஏதோ ஒரு பெரிய தரிசனம், இந்த சால்வை ஏதோ ஒரு தேவ திட்டம், இந்த சால்வை ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய விரும்புகிறார் என்று எலியா சொல்லுகிறார். எனக்கு தாயும் வேண்டாம், தகப்பனும் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், ஏர்மாடுகள் வேண்டாம், வருமானங்கள் வேண்டாம், இந்த விவசாயம் வேண்டாம், இந்த நிலங்கள் வேண்டாம், எல்லாவற்றை விட்டு உம்மிடத்தில் வருகிற யார் சொல்ல முடியும்? யார் காதுகள் திறக்கப்படுகிறதோ அவனுக்கு தான் இந்த வெளிப்பாடு வரும். உலக ஆசீர்வாதத்தை விட எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் தேவை என்று யாரால சொல்ல முடியும்? காது கேட்கலன்னா எப்ப இடத்தை வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், எப்ப குடும்பத்தை வர்த்திக்கலாம், எப்ப வேலை ஆசீர்வதிக்கப்படும், 2 கார் வாங்கலாம், 3 கார் வாங்கலாம், 10 சவரன் சேர்த்து வைக்கலாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம். ஆனா காது திறக்க ஆரம்பித்துனா பணத்தின் மேல முக்கியம் அல்ல, எப்ப அந்த வரங்கள் வரும், எப்ப எழுப்புதல் வரும், எப்ப தேவ திட்டம் வரும், எப்ப தரிசனம் வெளிப்படும், எப்ப தேவ மகிமை வெளிப்படும், எப்ப இந்த ஆவின் அபிஷேகம் என் மேல இறங்கி வரும். காது திறக்க ஆரம்பித்து விட்டா மெய்யானதை தேடுகிற இருதயம் வரும்.
காது திறந்துச்சுன்னா, கண்ணு திறந்துச்சுன்னா, நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டமே வழி திரும்பும். காது திறந்த உடனே எலிசா சொல்லுகிறா, நான் உன் பின்னாடி வருகிறேன். இவ்வளவு நாளாய் 11 ஏரை ஊற்றின அந்த ஏர் உள்ளதவன் நண்பன். ஆனா காது திறந்த உடனே சொல்லுகிறா, இனி என் நண்பன் ஏர் உழுகிறவன் அல்ல. எலிசா எலியாவின் கைகளுக்கு நீர் வார்த்தை எலிசா. ஐக்கியம் மாறினது, இருப்பிடங்கள் மாறினது, உறவுகள் மாறினது, தேவ திட்டங்கள் மாறினது. உலகத்தின் பிடிகளிலிருந்து வேறு பிரித்து ஆவிக்குரிய வழிகளை ஓட வைத்தார் தேவன். அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, வேகமாய் வாசிக்கலாமே. அந்த 18ஆம் அதிகாரம், அந்த 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. கடைசி 2 வசனத்தை. மாடுகளை விட்டு ம் 21ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஏறு மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அல்லேலூயா. கவனிங்க, சால்வ போட்ட உடனே முத்த செஞ்சுட்டு ஓடி வந்தவன் எலிசா கிடையாது. என்ன தெரியுமா செய்றா? அவன் நம்பிக்கை எது, அவன் வருமானம் எது, அவன் எதிர்காலம் எது? எல்லாரும் சொல்ற ஏர் மாடுதான் இவனுக்கு எதிர்காலம். என்ன அடையாளப்படுத்தும் போதே சொல்லுகிறான், 12ஆம் ஏர் மாட்டை ஓட்டி கொண்டிருந்த எலிசா, இப்ப ஆண்டவர் எலிசா பார்க்கிறாரு. இதையா என்னை அடையாளப்படுத்துறீங்க? இதுவா எலிசா என்று அடையாளப்படுத்துறீங்க? இப்ப எலியா கத்தி எடுத்து கொண்டு போகிறார், பட்டயத்தை எடுத்து கொண்டு போகிறார். ஏர் மாடிய அடையாளம் இல்ல, இதுவரைக்கும் அடையாளம் ஏர் மாடா இருக்கலாம். ஆனா எப்போ சால்வை விழுந்ததோ, ஏர் மாட்டை கண்டு பட்டயத்தை எடுத்து அதை துண்டு துண்டாய் அடித்தான். யார்? எலிசா. யார் மேல தேவ கண்கள் வரும், யார் மேல தேவ அபிஷேகம் வரும்? என் நம்பிக்கையை கொலை செய்கிற, என் நம்பிக்கையை அழிக்கிற, என் வருமானத்துக்கு காரணம், என் எதிர்காலத்திற்கு காரணம், என் நம்பிக்கைக்கு காரணம் எது? இந்த ஏர்மாடா? எனக்கு இனி அந்த ஏர்மாடு வேண்டாம், எனக்கு வேண்டும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் வேண்டும் என்று அந்த ஏர்மாட்டை அடித்தான். அடித்து வேதம் சொல்லுது, மரமுட்டுகளாய் இறைச்சியை சமைத்தான். சொல்லுங்க, என்னவா? மரமுட்டுகள்னா என்ன தெரியுமா? 2 ஏர்மாடுக்கு நடுவுல ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா? இந்த ஏர்மாடும் 2வது ஏர்மாடும் இணைக்கிற இணைப்புக்கு பெயர் தான் மரமுட்டுகள். இப்ப எலிசா பார்க்கிறா, இந்த மரமுட்டுகள் கூட எனக்கு வேணாம். இந்த 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 ஏர்மாட்டை சமைக்கிறதுக்கு நான் வெளியே போய் விறகு எடுத்து கொண்டு வரல. இந்த 2 மாட்டையும் எது இணைக்கிறது? இந்த மரமுட்டை இணைக்கிறதா? அப்ப இந்த மரமுட்டை விறகாய் வைத்து அதை அவன் எரித்தான். கவனிங்க, ஒன்று கொன்றான், 2வது எரித்தான். அல்லேலூயா. சொல்லுங்க, கொன்றான், எரித்தான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கொன்றான், எரிச்சான். எலியா பார்க்கிறாரு, ஆண்டவர் பேதுருவை அழைக்கும் பொழுது அவன் என்ன செஞ்சான்? எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டான். இயேசு வானத்துக்கு ஏறும்போது, சிலுவை சுமரும் பொழுது இவனுக்குள்ள என்ன தோணுது? விட்டுட்டு வந்தத திரும்பி போலாம். ஆனா இந்த எலிசா என்ன தெரியுமா பண்றான்? நான் விட்டுட்டு வரல, கொன்னுட்டு வந்தேன். நான் விட்டுட்டு வரல, எரிச்சு சாம்பலாக்கிட்டு வந்தேன். பீகார் மேல தரிசனம் வந்தவுடனே அகஸ்டின் ஜெபக்குமார் தகப்பனார் சர்டிபிகேட்டை எரிச்சிட்டு வந்தது காரணம் என்ன? நான் மறுபடி சென்னைக்கு பிழைப்பு தேடி வரக்கூடாது, செத்தாலும் சாவேனே ஒழிய அதே பீகார்ல இருக்க வேண்டும் என்று தான் படித்த படிப்பை அவர் சாம்பலாக்கி சுட்டெரித்து அதை எரித்து விட்டு சர்டிபிகேட்டை கிழிச்சு நெருப்பு வச்சிட்டு தான் அவர் பீகார்
கூடாருக்குள்ள போனார். அதேதான் எலிசா செய்கிறான். எலிசா பார்க்கிறான், ஒருவேளை எலியா மேல போயிட்டா நான் மறுபடியும் எங்க அப்பாவை தேடி வரக்கூடாது. எலியா மேல போயிட்டா மறுபடியும் ஏர்மாட தேடக்கூடாது, மறுபடியும் மரமுட்டுகளை தேடக்கூடாது. அது எல்லாம் கொல்ற, அது எல்லாம் எரிக்கிற, அது எல்லாம் சாம்பலாக்குறேன் என்று அதை சாம்பலாக்கின உடனே அவன் பையனங்களை தொடர தேவன் கிருபை பாராட்டினார். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், எப்பொழுது இந்த மாம்சத்தை சுட்டெரிக்கிறீங்களோ, எப்பொழுது இந்த மாம்சத்தை கொலை செய்றீங்களோ, அன்றைக்கு உங்க பிரயாணங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. எது உன் நம்பிக்கை, எது உன் ஜீவன், எது உன் எதிர்காலம், எது உன் தேவைகள், இந்த ராத்திரி சொல்ல முடியுமா? அதை சுட்டெரிக்க அர்ப்பணிக்கிறேன், அதை எரிக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு நிமிடம் எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? என் நம்பிக்கை எது, என் மேன்மை எது, என் வருமானங்கள் எது, என் உயரங்கள் எது? இனி எனக்கு இந்த ஏறுமாடுகள் வேண்டாம். எப்போ சால்வை வந்து விட்டதோ, எப்போ இந்த 2026 வருடம் இந்த செம்பட்டி பகுதிகளில் என் டைம் வாரியர்ஸ் வராந்திர முகாம் நடக்க ஆரம்பித்து விட்டதோ, இனி எனக்கு ஏறுமாடு வேண்டாம், இனி எனக்கு இந்த மரமுட்டுகள் வேண்டாம், இனி எனக்கு தாயும் தகப்பனும் வேண்டாம், இனி எனக்கு என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, நான் எலியாவை பின்னாடி போறேன், நான் எலியாவை பின்னாடி போறேன். என்ன நடக்கும் என்று தெரியாது, என்ன செய்வோம் என்று தெரியாது, என்ன ஊழியம் என்று தெரியாது, என்ன தேவன் செய்ய போறார் என்று தெரியாது. எம்டி வெசலாய், ஓ அந்த வெறுமையான பாத்திரமாய் எலியா பின்னாடி போகிறவன் தான் எலிசா. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து சுட்டெரிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சுட்டெரிக்கிற அதிகமான தூங்குற ஆண்டவரே, என் தூக்கத்தை நான் சுட்டெரிக்கிறேன், என் தூக்கத்தை நான் கொலை செய்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் மாம்சத்தை சிலுவைக்கு நேராய் கொண்டு போகிறேன். சொல்லிதான் பாருங்களேன், சொல்லிதான் பாருங்களேன். எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கண்ண மூடி ஜெபிக்க பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்க இங்க வரல, கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். இனி என் மாம்சத்தை அழிக்கிற, என் மாம்சத்தை சுட்டரிக்கிற ஜெபிக்க முடிந்தவர்கள் யார்? ஜெபிக்க முடிந்தவர்கள் யார்? ரொம்ப நேரம் நான் தூங்குறேன், ஆனா இந்த முகாமை விட்டு வெளியே போன உடனே என் தூக்கத்தை நான் கொலை செய்றேன். ரொம்ப நேரம் மனிதனோட பேசுறேன், இனி 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 அதை சாம்பலாக்குற. ரொம்ப நேரம் போனுக்கு டைம் தர, இனி அதை சாம்பலாக்குற. ரொம்ப நேரம் உலகத்தோட டிவியை பார்க்கிற, இனி அதை சாம்பலாக்குற. இனி எனக்கு அது வேண்டாம், இனி எனக்கு அது வேண்டாம். அவன்தான் எலிசா, அவன்தான் எலிசா, அவன்தான் எலிசா, அவன்தான் எலிசா. ரிபகபடமன துடபடபல துடபலதியா. இதோ நீ சொல்லி பாரு, சொல்லி பாரு. இதோ உம்மேலதா ஒரு மகிமையின் வல்லமை வரப்போகிறது. உன்னை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இவர்கள் தான் தேவை. சுட்டெரிக்கிறவன் யார்? சுட்டெரிக்கிறவன் யார்? சாம்பலாக்கிறவன் யார்? அவனை தேடிதான் தேவ கண்கள் வருகிறது. இந்த ராத்திரி இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா சில பேரை பார்க்கணும், ஏசப்பா சில பேரை பார்க்கணும். கண்ண மூடி வாயை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இன்னைக்கு அவர் இறங்கி வந்தவனை பார்க்கணும். என் மக ஏர்மாட சாம்பலாக்கிட்டா, என் மக ஏர்மாடுகளை கொலை செஞ்சிட்டா, என் மக மரமுட்டுகளை சாம்பலாக்கிட்டா, என் மக இனி ஓ வேதனைக்கு முற்றுப்புள்ளி, ஓ பணத்துக்கு முற்றுப்புள்ளி, தூக்கத்திற்கு முற்றுப்புள்ளி, உலகத்துக்கு முற்றுப்புள்ளி. நீ ஜெபிக்க, ஜெபிக்க, ஜெபிக்க. எலிசாவை தேடி வந்த தேவன் இதோ இங்க இருக்கிற சில பேரை தேடி வர போகிறா, சில பேரை தேடி வர போகிறா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு தேவ மகிமை, தேவ மகிமை. இந்த ஒரு தேவ கரம் இறங்கி வருகிறதை பார்க்கிற மெர்லின் கர்த்தர் உன்னை தான் தேடி வருகிறார். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்ண மூடி வாயை திறந்து ஏதோ ஒன்றை கர்த்தர் நடக்கிறார், ஏதோ ஒன்று. ஓ ரபட துரலபலா. சில பேரை தேடி வருகிற தேவ கை, சில பேரை தேடி வருகிற தேவ கண்கள், சில பேரை தேடி வருகிற தேவ கண்கள். ஆண்டவர் எல்லாரையும் தேடுவது இல்லை, யாரோ சிலரை தான் தேடி வருகிறார். யார் அந்த மோசே? அவனை தேடி போ. ஒரே பர்வதம் மட்டும் முச்செய்தி நடுவில் காட்சி தளித்தார். யார் அந்த மோசே? யார் அந்த மோசே? யார் அந்த கிதியோன்? யார் அந்த ஆபிரகாம்? யார் அந்த எலியா? யார் அந்த எலிசா? வெகு சிலரதா தேடி வந்தார், வெகு சிலரதா தேடி வந்தார். இந்த ராத்திரி வெகு சிலரை தேடி, வெகு சிலரை தேடி, வெகு சிலரை தேடி தேவ கண்கள் உலாவுகிறது, தேவ கண்கள் உலாவுகிறது. யார் கவனத்தை ஈர்க்க முடியும்? சாம்பலாக்கற,
சாம்பலாக்குற, சாம்பலாக்குற, எரிக்கிற, 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 கொலை செய்யற, கொலை செய்யற, என் மாம்சத்தை அழிக்கிற, என் மாம்சத்தை அழிக்கிற, மரமுட்டுகளை சாம்பலாக்குற, சாம்பலாக்குற, சாம்பலாக்குற. வெளிப்பிடத்தில் அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. கொஞ்ச நேரம் நான் முடிக்க போறேன், கொஞ்ச நேரம் முடிக்க போறேன். முடிக்கிறதுக்குள்ள உலகத்தை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுடைய கண்கள் உன் மேல பதிய வேண்டும், உன் மேல பதிய வேண்டும். இன்னைக்கு இங்க 100 பேர் இருந்தா அவருடைய கண்கள் உன்னதான் பார்க்கணும். ஜெபி, 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 ஜெபிச்சு பாரு, ஜெபிச்சு பாரு. எனக்கு 100 பேர் வேண்டாம், எனக்கு ஒருத்தர் இருந்தா கூட போதும். எனக்கு 100 பேர் வேண்டாம். அந்த எலிசா யார்? அந்த எலிசா யார்? ஐ வாண்ட் எலிசா. எனக்கு அவன் வேணும், எனக்கு அவன் வேணும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் சிலரை தேடி வருகிறார். கண்ணமுடி தம்பி, கண்ணமுடி, கண்ணமுடி. ஜெபி, ஜெபி, ஜெபி. சிலரை தேடி வருகிறார். தேடி வருகிறதற்கு காரணம் சால்வை இறங்க போகிறது, சால்வை இறங்க போகிறது, அபிஷேகம் இறங்க போகிறது. அது சாதாரணமானதல்ல. எலியாவிடத்தில் இருந்த அபிஷேகம் இரட்டிப்பா இறங்கி வருகிறது. கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் தேடி வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் எனக்கு தேவை. இதோ இந்த ராத்திரியில் ஒரு அபிஷேகத்தை தேவன் கட்ட வைக்கிறார். ஃபயர் லெபெல் லெபெல் துரலபடலா ரகடகடகட துடபலபலதியா. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கண்கள் ரோஸ்பெட்டே சவாட்டா ரேதரலபெல சவரலதியா. கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் சில பேர் மேல இறங்கி வருகிறது. எனக்கு நீதா வேணும், எனக்கு நீதா வேணும், எனக்கு நீதா வேணும். ருபடபட துடபடதா ரகடகடகட துரலபலதியா. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஓ, என் கண்கள் உன்னை பார்க்கிறது, என் கண்கள் உன்னை பார்க்கிறது. எனக்கு நீதா வேணும், எனக்கு நீதா வேணும், எனக்கு நீதா வேணும், எனக்கு நீதா வேணும், எனக்கு நீதா வேணும். யார் அந்த எலிசா? யார் அந்த எலிசா? யார் அந்த எலிசா? ஜெபிங்களே, ஜெபிங்களே, ஜெபிங்களே. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டவளாய் போய்விடு. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டவனாய் போய்விடு. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது தேவ தொடுதலை வாங்கிவிட்டு போய்விடு. இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது தேவ தரிசனத்தை வாங்கிட்டு போ, தேவ திட்டத்தை வாங்கிட்டு போ, தேவ மகிமை வாங்கிவிட்டு போ. சூடன மனதியா எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை உமக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு, ஆராதனை. ரமணமனா உருவாக்கும் தெய்வம். இதை உருவாக்கிடுங்க. நான் சாம்பலாக்குறேன், என் சரீரத்தை சாம்பலாக்குகிறேன், என் தீர்மானங்களை சாம்பலாக்குகிறேன், என் மாம்சத்தை சாம்பலாக்குகிறேன், என் கண்களின் இச்சைகளை சாம்பலாக்குகிறேன், என் பெருமைகளை சாம்பலாக்குகிறேன், என் செவிகளை சாம்பலாக்குகிறேன், என் வார்த்தைகளை சாம்பலாக்குகிறேன், என் எண்ணங்களை சாம்பலாக்குகிறேன், என் நடைகளை சாம்பலாக்குகிறேன், என் உறவுகளை சாம்பலாக்குகிறேன், என் பயணங்களை சாம்பலாக்குறேன், என் சுற்றி இருக்கிறவைகளை சாம்பலாக்குறேன். இனி தேவ திட்டம் மாத்திரம் நடக்கட்டும், இனி தேவ திட்டம் மாத்திரமே நடக்கட்டும். உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு.
அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, ஜெபத்தோடு கவனிங்கள். இப்படி தேவ திட்டத்தில் நிலைத்திருக்கிற எலியா தேவ பிரசன்னத்தில் இருந்து அந்த சுயநலத்தை சாம்பலாக்கி எல்லாவற்றையும் கொலை செய்து எலியா பின்னாடி வருகிறார். கிட்டத்தட்ட 10 வருஷம் எலிசா யார் என்று தெரியாது. கிட்டத்தட்ட 10-15 வருடம் எலிசா பேர் யாருக்கு தெரியாது, எலிசா ஊர் யாருக்கு தெரியாது, எலிசா யார் என்று தெரியாது, எலிசா என்ன செஞ்சான்னு தெரியாது, எலிசா என்ன சாப்பிட்டான் என்று தெரியாது, எலிசா எங்க தூங்கினான் என்று தெரியாது, எலிசா என்றால் யாருக்கும் தெரியாது. எலிசா பேர் மறக்கப்பட்டது. எலிசா பயணங்கள் முற்றுப்புள்ளி வந்தது. இப்போ ஒரு நேரம் வந்தது, எலியா பரலோகத்துக்கு நேராய் போக 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 இப்ப 50 தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். எலிசா, உனக்கு ஒன்று தெரியுமா? உன் எஜமானர், உன் தகப்பன், உன்னை அழைத்தவர் அவர் அந்த அக்னி ரதங்களுக்குள் பரலோகத்துக்கு போகிறார், உனக்கு தெரியுமா? இவன் சொல்றான், எனக்கு தெரியும் சுமாரு. இவர் மறுபடியும் யோர்தானுக்கு போறார். எல்லாரும் கேட்கிறாங்க, எலியா பரலோகத்துக்கு போகிறார், எலிசா உனக்கு தெரியுமா? எல்லாரும் என்ன கேட்டாங்க, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? இவன் சொல்றா, இப்ப எலியா கேட்கிறா, உனக்கு என்ன வேணும்? எலிசாவே, என் கூடவே வந்தாய, உனக்கு என்ன வேணும்? இப்ப இவன் சொல்றா, என்ன தெரியுமா சொல்றா? நான் வரும் பொழுது சால்வை விழுந்த உடனே எனக்கு 1 மடங்கு அபிஷேகம் வேணும் என்று தான் உங்க பின்னாடி வந்த. ஆனா இப்ப சொல்ற, ஏர் மாடுகளை அடித்தபடியால், ஏர் மாட்டின் மரமுட்டுகளை சாம்பலாக்கினபடியால், என் தாயும் தகப்பனை விட்டு வந்தபடியால் நான் செஞ்ச விளக்கறைய பெருசு. ஆகையால் நான் கேட்கிறேன், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டிப்பா. I need double portion. எனக்கு இரட்டிப்பான பங்கு வேணும், இரட்டிப்பான அபிஷேகம். யார் கேட்க முடியும்? பிரயாசப்படுகிறவன், விளக்கறையம் கொடுக்கிறவன், விளக்கறையம் தந்தவன் தான் கேட்க முடியும். எனக்கு இரட்டிப்பாய் வேணும். கவனிங்க, 50 பேர் வேடிக்கை பார்க்கறா, 50 பேருக்கு கேட்க மனம் இல்ல. ஆனா ஒருத்தன் கேட்கிறா. இவன் கேட்கிறானா இல்லையோ, இவன் விளக்கறையம் செய்யாதவன் கேட்க உரிமை இல்லை. விளக்கறையம் செய்கிறவனுக்கு தான் உரிமை, விளக்கறையம் செய்கிறவனுக்கு தான் உரிமை. உபவாசம் இருக்கிறவனுக்கு உரிமை, தகப்பனை இழந்து ஊழியத்துக்கு வந்தவனுக்கு உரிமை, சரீர பலவீனத்தோடு ஊழியம் செய்கிறவனுக்கு உரிமை. உரிமை உள்ளவனாய் கேட்கிறான், எனக்கு ஆவின் வரங்கள் இரட்டிப்பா. 50 தீர்க்கதரிசியால அபிஷேகம் வேணும் உரிமையை கேட்க முடியல சகோதரி. 50 தீர்க்கதரிசியால எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று எலியா முன்னாடி தைரியமாய் நிற்க முடியல. எலிசாவுக்கு தெரியும், விளைக்கரையம் கொடுக்காதவன் அபிஷேகத்தை கேட்க முடியாது, விளைக்கரையம் கொடுக்காதவன் கிருபைகளை கேட்க முடியாது, விளைக்கரையம் தராதவன் வரங்களை கேட்க முடியாது, விளைக்கரையம் கொடுக்காதவன் 1 கோடி ஆத்துமாக்களை கேட்க முடியாது. ஆனா எலிசா சொல்லுகிறார், நான் விளக்கறையம் கொடுத்திருக்கிறேன், நான் விளக்கறையம் கொடுத்திருக்கிறேன். என் தாயும் தகப்பனை விட்டு வந்த, என் மாடுகளை கொன்ன, மரமட்டுகளை சுட்டரிகளை ஆட்கன, எனக்கு எதிர்காலம் இல்லாமல் பண்ண, எதற்கு? எனக்கு ஆவின் வரங்கள் இரட்டிப்பாய் வேணும். விளக்கறையம் செய்தவன் உரிமையோடு கேட்கிறான். மீட்டிங்ல என் ஆவி பலமாய் ஏவப்படுகிறதை நான் சொல்லுகிறேன். விளக்கறையம் கொடுத்து பார், விளக்கறையம் கொடுத்து பார். சண்டே ஸ்கூலுக்கு நீ கொடுக்கிற விளக்கறையத்தை கொடுத்து பார். வாலிப கூட்டத்திற்கு விளக்கறையம் கொடுத்து பார். தேசத்தில் ஜெபத்தை வைக்கும் விளக்கறையத்தை கொடுத்து பார். விளக்கறையம் கொடுக்கிறவன் தான் உரிமையோடு கேட்க முடியும். எனக்கு 1 கோடி ஆத்துமாக்கள், எனக்கு 1 கோடி வாலிபர்கள், எனக்கு 1 கோடி இளைஞர்கள், எனக்கு 1 கோடி ஜனங்கள், எனக்கு திருநெல்வேலி மாவட்டம், எனக்கு தூத்துக்குடி மாவட்டம், எனக்கு கன்னியாகுமரி மாவட்டம், எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், எனக்கு திருவாரூர் மாவட்டம், எனக்கு கள்ளக்குறிச்சி, எனக்கு சகலமும் திருவண்ணாமலை எனக்கு தேவை என்று அவர்தான் உரிமையை கேட்க முடியும். நான் முடிக்க விரும்புகிறேன் ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த ராத்திரி இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரை தொடணுமா? ஆவியின் வரங்கள் இரட்டிப்பாய் வரணுமா? இதுவரைக்கும் யாருக்கும் தராத அந்த வல்லமை எலிசா மேல வரணுமா? வந்த உடனே என்ன தெரியுமா நடந்தது? எலியாவுடைய உச்சத்தின் அற்புதம் என்ன தெரியுமா? சால்வை முறுக்கி ஓங்கி அடைக்கிறார். எலியாவுடைய கடைசி அற்புதம் யோர்தான் 2ஆய் பிளக்கிறது. ஆனா இரட்டிப்பான அபிஷேகத்தை வந்தவன் அந்த யோர்தான்ல காலை வச்சு சால்வை முறுக்கி எலியாவின் தேவன் எங்க என்று முறித்து அடிக்கும் மாத்திரத்தில் அவனுடைய முதல் அற்புதமே எலியாவோட பெரிய உச்சக்கட்ட அற்புதமே
எலிசாவுடைய ஊழிய ஆரம்பத்தில் வெளிப்பட்டது. இன்றைக்கு நான் சொல்றேன், விளைக்கரையும் கொடுத்து பார், விளைக்கரையும் கொடுத்து பார். பிதாக்கள் எது பெரியது என்று சொன்னாங்களோ அது ஊழியத்தில் ஆரம்பத்திலே நடக்க போது. அற்புதங்கள், மரித்த பிரேதங்கள் உயிரோடு எழும்புவது பிதாக்கள் பெருசா பார்த்தாங்களா? நீ விளைக்கரை கொடுத்து பார், ஊழியத்தில் முதலாவது நடக்க போது, ஆரம்பத்திலே நடக்க போகுது. இந்த ராத்திரி சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார், விளைக்கரை தர 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 இந்த ராத்திரி ஒரு மகிமையின் அபிஷேகம் இறங்கி வந்து இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அந்த சால்வையின் மகிமை இறங்கி வர போகிறது. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும்? வேகமா எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து வேகமாய் வேகமாய் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நேரம் இல்லை, எல்லாரும் எழுந்திருக்கலாம். சகலத்தையும் புதிதாக்குற தேவன். ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். விளைக்கரையை தருகிறேன் என்று யாரால சொல்ல முடியும்? விளைக்கரையங்களை தருகிறேன், விளைக்கரையங்களை தருகிறேன், சாம்பலாக்கிறேன், சுட்டெரிக்கிறேன், ஏறுமாடுகளை கொள்றேன். என் குடும்பத்தை விட எனக்கு அபிஷேகம் முக்கியம் என்று சொல்லி வருகிறேன். என் குடும்பத்தை விட எனக்கு இந்த சிறு பிள்ளைகள் மேல அக்கறை அதிகம். என் குடும்பத்தை விட எனக்கு வாலிப பிள்ளைகள் மேல பாரம் அதிகம். என் குடும்பத்தை விட, என் ஜீவியங்களை விட இந்த என் டைம் வாரியர்ஸ் மேல எனக்கு ஏதோ ஒரு தாக்கம். இந்த கடைசி கால யுத்த சேனை மேல எனக்கு தீராத அன்பு, ஒரு பாரம் எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்றவங்க யாராவது இருந்தா கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினா, காயம் கட்டுவே தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினா, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. 2 கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும், கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும், கட்டுகளை உடைக்கணும், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர், அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள்ளே முழங்கிடுவே சுவிசேஷ
சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் முழங்கிடுவே. சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே. கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஒரே ஒரு நிமிஷம். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர். ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் மாம்சத்தை சுட்டரிக்கிற, என் ஏர் மாடுகளை சுட்டரிக்கிற, என் ஜீவியத்தில் வெளிப்படுகிற சுயநலங்களை சுட்டரிக்கிற, என் காதுகள் திறக்கப்பட என்னை அர்ப்பணிக்கிற, என் மேல ஒரு அபிஷேக நதி வரதானே போகிறது. என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யதான் போகிறது. இத்தனை 1000 பேர் இருக்கும் பொழுது உங்க கண்களில் என்னை கண்டு என்னை செம்மல சால்வையை போற்றி அதிகத்தை கேட்க வைத்த தேவன், அதிகத்தை கேட்க வைத்த தேவன், அதிகமாய் பிரயாசப்பட உதவி செய்தவர், அதிகமாய் தியாகம் செய்ய உதவி செய்தவர் அதிகத்தை தருகிறார். என் ஆவில நான் பலமாய் நான் பார்க்கிறேன். இந்த கூட்டத்தின் முடிவில், இந்த முகாமின் முடிவில் ஆண்டவர் அநேகரை ஆட்கொள்ளுகிறார், அநேகரை தம் மண்டையில இழுக்கிறார், அநேகரை தமக்காகவே மாற்றுகிறார். நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள். இந்த முகாமில கால் வைத்த நேரம் முதல் கொண்டு என் ஆவில வைக்கப்படுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள், என்னுடையவர்கள். அபிஷேகம் என் தலை மேலே. ஒரே ஒரு நிமிஷம். அபிஷேகம் அபிஷேகம் என் தலை மேலே, எனக்குள். கர்த்தர் அநேகரை இந்த இடத்துல வேறு மனுஷனாய் மாற்றி இருக்கிறான். வந்த வண்ணமா யாரும் இங்க இருந்து திரும்பல. எதிர்பார்ப்புள்ளவர்களை எதிர்பார்ப்புக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறார். இந்த தரிசனத்திலே அநேகரை கர்த்தர் முன்குறித்து கர்த்தர் இன்றைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக ஏங்கி நின்ற அநேகர் மீது கர்த்தர் தம்முடைய சால்வையை விரித்திருக்கிறார். அநேகருக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அநேகருக்கு நேராக தொனித்திருக்கிறது. எஸ், இன்றிலிருந்து ஜெபத்தில் ஒரு வித்தியாசம், வேத வாசிப்புல ஒரு வித்தியாசம். எஸ், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரை நீங்கள் பார்த்தபடி அல்ல, இதுவரை நீங்கள் கண்டபடி அல்ல. இதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. நீங்கள் வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா, நன்றி தகப்பனே,
நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலமாய் ஆண்டவரே நீங்க நிரப்புகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு மீதும் ஆளுகை வருகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க பிரித்தெடுக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் வேறு பிரிக்கிறதற்காய் நன்றி. வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, இது ஒரு புதிய ஆவி அவர்களுக்குள்ளே நீர் கட்டளையிடுகிறதற்காய் நன்றி. ஒரு புதிய நவமான இருதயத்தை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி. நவமான பாஷைகளை அநேகருக்குள்ளே நீர் வைக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.